ஹாய் வணக்கம். இப்போது ரீசெண்டாக வந்து நீங்கள் ஒரு ரொம்ப ட்ரெண்டாக இருக்கக்கூடிய நியூஸ் வந்து தாவேகா டிவிகே பார்ட்டி வந்து அவங்களோட அந்த மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ இதில் 2 டைப் ஆஃப் இம்பார்ட்டண்ட்டான மோஷன் அது வந்து நம்ம படிப்போம். தே ஆர் கான்ஃபிடன்ஸ் அண்ட் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன். இது வந்து நம்பிக்கை இல்லா தீர்மானம் இல்லை. அதை வந்து நல்லா தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு கட்சி ஆட்சி செய்கிறாங்க, அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்குன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு எதிர்கட்சி கொண்டு வந்தாங்கன்னா அதற்கு பேர் வந்து நம்பிக்கை இல்லா தீர்மானம், நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன். எனக்கு மெஜாரிட்டி இருக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஆளுங்கட்சி கொண்டு வந்தாங்கன்னா அதற்கு பேர் கான்ஃபிடன்ஸ் மோஷன், நம்பிக்கை தீர்மானம். இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கிறது வந்து இட் இஸ் கான்ஃபிடன்ஸ் மோஷன், நம்பிக்கை தீர்மானம். அண்ட் உங்களுக்கு தெரியும், பார்த்துருந்துருப்பீங்க, ஏடிஎம்கேல வந்து இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் வந்து டிவிகே பார்ட்டியோட லீடர் சிஎம் முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. அப்போது நம்ம ரொம்ப முக்கியமாக வந்து ஆன்டி டிஃபெக்ஷன், கட்சி தாவல் தடை சட்டம் பற்றி நிறைய படிக்க வேண்டியது. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆல்ரெடி இதே மாதிரியான ஒரு சினாரியோ நம்ம பார்த்துருப்போம். பர்டிகுலராக ஆம் ஆத்மி பார்ட்டியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட எம்எல்ஏ வந்து என்ன பண்ணுறாரு, பிஜேபிக்கு வராரு. ஈவன் அவருக்கு வந்து ஒரு மினிஸ்ட்ரி கூட கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. பிஜேபி பார்ட்டி வந்து அவருக்காகவே புதுசாக ஒரு மினிஸ்ட்ரியை கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆம் ஆத்மி பார்ட்டியில் இருந்து வந்த நபருடைய பெயர் என்ன, அவரோட நேம் என்ன, அதை வந்து நீங்கள் சொல்லலாம். ஆக்சுவலாக ஒரு எம்எல்ஏ இல்லை, எம்பி இல்லையா? ஸோ அப்போ அவரை வந்து நீங்கள் அவரோட பேரை வந்து சேட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சிமிலர்லி இப்போ நம்ம பேசியிருந்தோம்ல, அதாவது இந்த நம்பிக்கை தீர்மானம், நம்பிக்கை இல்லா தீர்மானம், இது ரிலேட்டடாக 2 இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிக்கல் படிக்கணும். படிச்சிருங்க. அந்த ஆர்டிக்கலையும் கமெண்ட் பண்ணுங்கள். விச் இஸ் ஆர்டிக்கல் 164 கிளாஸ் 2, அதே போல் ஆர்டிக்கல் 175 175. அப்புறம் கட்சித்தாவல் தடை சட்டம் பற்றி நிறைய படித்தா கூட பர்டிகுலராக வந்து இந்திரா காந்தி அம்மையார் வந்து அக்டோபர் 31, 1984 கொல்லப்படுறாங்க. அதற்கப்புறம் ராஜீவ்காந்தி அவர்கள் வராரு. அவரு தான் கட்சித்தாவல் தடை சட்டம் கொண்டு வர்றாரு. அப்போ அவர் எந்த ஆண்டு கொண்டு வந்தார்? 10வது அட்டவணையில் இருக்குது. அது அந்த ஆண்டு கட்சித்தாவல் தடை சட்டம் எந்த ஆண்டு வந்துச்சு? இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து சொல்லலாம். நிறைய கேள்வி கேட்டிருக்கேன், ட்ரை பண்ணுங்கள், ஆன்சர் சொல்லுங்கள். ஒரு மாதிரி அந்த கரண்ட் சினாரியோவோட ரிலேட் பண்ணி டிஎன்பிஎஸ்சியோ மற்ற எல்லாத்தையுமோ வந்து ரிலேட் பண்ணி நம்ம படித்து வச்சுக்கிட்டோம்னா அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கவனம். தேங்க்யூ.